வெல்கம் டு வைப் வித் தாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீ டைம் ஸ்நாக்ஸ் கீரை போண்டா. கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. கீரையாக கொடுத்தா பசங்க சாப்பிடாத பசங்க கூட இப்படி போண்டா மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இது வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கீரை போண்டா செய்கிறதுக்கு ஒரு அரைக்கட்டு சிறுகீரை எடுத்திருக்கேன். நீங்கள் அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை எந்த கீரை இருக்கோ, முருங்கைக்கீரை எது வேணால் எடுத்துக்கலாம். நான் அரைக்கட்டு சிறுகீரை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு கீரை போண்டா செய்கிறதுக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, ஒரு அரைக்கட்டு கீரை. கடலை மாவை நம்ம பவுலில் கொட்டிக்கலாம். 1 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உங்களுக்கு ஆப்ஷனல், வேண்டான்னா விட்டுருங்க, போட்டால் நல்லா இருக்கும். மஞ்சப்பொடி கொஞ்சம், தேவையான அளவு மிளகாய்த்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இதை முதல்ல கலந்துக்கலாம். நான் வாசனையா இருக்குங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆப்ஷனல் தான் இது. வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டான்னு போட வேண்டியதில்லை. ஆப்ஷனல் இல்லை, நல்ல வாசனையா இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் வெண்ணெய் போட்டிருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி அளவு, சும்மா கொஞ்சோண்டு புதினா கீரை போண்டாக்கு புதினா போட்டால் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், வாசனை நல்லா இருக்கும். அதுக்காக புதினா கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா உதுத்து போட்டுக்கோங்க வெங்காயத்தை. இப்போ அந்த அரைக்கட்டு கீரையை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா அலசி அதுக்கப்புறம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையை இதில் போட்டுக்குங்க. இதையெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. பாருங்க, கீரையை நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டோம். இதை நம்ம இப்படி உருட்டி தான் போட போகிறோம். சூடான எண்ணெயை ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். சூடாக இருக்கு, கை வச்சிடாதீங்க. இது என்னன்னா நல்லா கிறிஸ்பியாக மேலே உங்களுக்கு போண்டா கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துருக்கோம், சூடான எண்ணெய் சேர்த்துருக்கோம். இது டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 2 சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடித்தாவே ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி வயிறு ஃபில் ஆன மாதிரி ஆகிடும். பாருங்க, எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. உள்ள மாவெல்லாம் வேகணும்ல, மீடியம் ஃப்ளேமில் நிதானமாக வேகட்டும். அதனால எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். நான் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிட்டேன். ரொம்ப லோ ஃப்ளேம் பண்ணினீங்களா மாவு வேகாது. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு போறீங்க. பாருங்க, இப்படி உருட்டிட்டு போட வேண்டியதுதான். எவ்வளவு வானலி பிடிக்குதோ அந்த அளவுக்கு போடுங்க. நல்லா வேகட்டும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். ஒரு டீ டைமோட ஸ்நாக்ஸை சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க கீரை சாப்பிடாத பசங்க கூட இது போல பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுருவாங்க. இந்த டீ கடை, ஹோட்டல் எல்லாம் கீரை போண்டான்னு போடுறாங்க பாருங்க, அதே டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம்.
பாருங்கள், டீ டைம் ஸ்நாக்ஸ் கீரை போண்டா ரெடி. இது ரொம்ப சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். கீரை சாப்பிடாத பசங்க கூட கீரை சாப்பிடுவாங்க. பாருங்கள், மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் மெது போண்டா மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.